ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கார்டன் வீடியோ பார்த்து. வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். பன்னீர் ரோஸ் அப்படியே கீழே வந்தோன்னா அழகான சூப்பராக மஞ்சள் சாமந்தி பூ. ஸோ இது க்ரோ பேக்கில் இருக்குது. நம்ம எடுத்து கீழே போட்டோன்னா இன்னும் அழகாக நிறைய பூ வந்து பூக்கும். அப்படியே இந்த சைடு வந்தோன்னா கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருக்கு. நம்ம பட்டன் ரோஸ், பிங்க் பட்டன் ரோஸ் செம்மையாக இருக்குது. பறிக்கவே மனசு வரல, அவ்வளோ க்யூட்டாக. இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு என்னது இது சீத்தாப்பழம். ஸோ ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. எப்போது அது பழுத்து கிடைக்கும்னு தெரியல. அதே மாதிரி பிரம்ம கமலம் பூ வந்து நிறைய இந்த வாட்டி விட்டுருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், 1 2 இந்த ஓரத்தில் 2 உடஞ்சிட்ருக்கு, இங்கே ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 பிரம்ம கமலம், இங்கே ஒன்று. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா சாமந்தி, செண்டு சாமந்தி சூப்பராக இருக்குது, நல்லா பெரிய பெரிய சைஸாக. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் இங்கே வந்து க்ளீன் பண்ணி மண் கொட்டலை, ரெட் சாயில் போடலை. ஸோ அதனால தான் வெயிட்டிங்கில் இருந்தது. பட் இந்த சைடு மட்டும் கொஞ்சம் எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே வந்து பச்சை மிளகாய் வந்து க்ரோ பேக்கில் வளர்ந்தது எடுத்து இங்கே வச்சிட்டேன். அண்ட் பப்பாயா வச்சுருக்கேன். அண்ட் நிறைய விதைகள் போட்டிருக்கேன். லைக் வெண்டைக்காய், முள் கத்திரிக்காய், தக்காளி, இந்த மாதிரி எல்லா விதைகள் போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா திருப்பி புதுசாக வந்து கருவேப்பிலை செடி வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுவுமே இன்னும் வைக்கல. அண்ட் முருங்கை செடி ஒரே 3 மாதத்தில் வந்து காய்க்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக தக்காளி செடி வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் அப்படியும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் போடணும். அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பாஷே ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டு டைல்ஸ் போடணும். இங்கே வந்து நான் ஒரு எமர்ஜென்சி ஷிங்க் கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஷிங்க்கு ரெடி பண்ணுறதுனால தான் இந்த ஏரியாவில் கொஞ்சம் எனக்கு கவர் ஆச்சு. ஸோ கொஞ்சம் வெளியில் நின்று ஃப்ரீயாக காத்தோட்டமாக கழுவலாம் அப்படின்றதுனால இங்கே ஒரு ஷிங்க் போட்டிருக்கோம். அண்ட் இந்த கீழே ஏரியா பார்த்திங்கன்னா சிலிண்டர் வைக்கிறதுக்காக இங்கே கேட் வரும். ஸோ டைல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு அடுத்து தான் கேட் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மக்கள்ஸ், ரொம்ப நாளுக்கு அடுத்து என்னோடய வீட்டு கார்டன் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ இன்னும் எதெல்லாம் போடலாம், சின்ன சின்னதாக என்னென்ன போடலாம், எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ஃபுல் ஏரியா பார்த்திங்கனாலே கார்டனிங்க்கு தான். ஸோ இது இன்னமும் க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணி க்ளீனாக வந்து மண்ணெல்லாம் கொட்டி நம்ம வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அடுத்து என்னோடய கார்டன் வீடியோ பார்த்துருக்கீங்க. இது ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த இதில் வந்து நாங்கள் கொடியை ஏற்றிருக்கோம், நித்தியமல்லி. ஸோ ஒரு 4-5 பூ பூத்துருக்கு. நித்தியமல்லியும் பயங்கர வாசனையாக